நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணிய. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் தற்போது திருமதி சந்திரா அவர்கள் நாம் வீட்டிலேயே இயற்கை முறையில் மருந்து தயாரிப்பது எப்படி என்று தங்கள் விளக்கத்தை கூறுகிறார்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் சந்திரா, சோலைமலை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவனுக்கு தேவையான உடம்புல வலி இருந்ததுன்னா போக்குறதுக்காக சின்ன எண்ணெய் தயாரிக்கும் முறை ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இது செய்யலாம், கொஞ்சம் முயற்சி வேணும். முயற்சி எடுத்துனா பொறுமையாக பக்குவமாக செய்யணும். சிலருக்கு கொஞ்சம் அளவுகள் தெரியாமல் இருக்கும். அளவு சொன்னாலும் அது செய்யறதுக்கு எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இது கொஞ்சம் ஒன்றா அப்படி இருக்கும். அது இருந்தாலும் செய்யலாம். செஞ்சீங்கன்னாலும் இது எண்ணெய் வச்சு நம்ம தேய்க்கத்தானே போகிறோம். அதனால் பயப்படாது. உடம்பு வலிக்கு, தலைவலிக்கு, தசி பிடிப்புக்கு, உடம்புல எங்கே வலி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு 3 பொருட்கள் வச்சு சொன்னது தான் நான் கேட்டு சொல்கிறேன். எனக்கு அது புதினா உப்பு, ஓம உப்பு, கட்டி கற்பூரம் 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. இது 10 கிராம்னா ஓம உப்பு 10 கிராம்னா புதினா உப்பு 10 கிராம், கட்டி கற்பூரம், பூங்கற்பூரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கற்பூரம் 10 கிராம் 3ம் சம அளவு எடுத்து ஒரு தைல பாட்டில் இருக்குல்ல, அது தெரியும் உங்களுக்கு. அந்த பாட்டிலில் 3மே லேசாக ஒரு தட்டி லேசாக தட்டினீங்கன்னா போதும். அப்படியே வச்சு லேசாக தட்டி உடனே எடுத்து அந்த பாட்டிலில் 3மே இது போட்டுடணும். அதாவது தனியாக எடுத்து கிண்ணத்தில் வைக்கிறது, பேப்பரில் வைக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. அது புதினா உப்பு, ஓம உப்பு வெளியில் எடுத்து இப்படி வச்சிட்டோம்னாலே தண்ணியாக ஏறும். அந்த இடமே நம்மளுக்கு எடுக்க வராது, பூரா தண்ணியாக போயிடும். அது மருந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவங்க கடையில் வாங்கிட்டு வரும்போது இருக்கிற கவர்லேயே அதுலேயே லேசாக வெட்டி அந்த பாட்டிலுக்குள்ளே அதுலேருந்தே நேரடியாக அந்த இதில் தட்டி போட்டுருங்க. வெளியே அளவு தான் கரெக்டாக இருக்குங்களா, அதனால் 3மே லேசாக தட்டினீங்கனால லேசாக அது மெல்லிசாக தரப்பு உடஞ்சிடும், தூளாகிடும். அது வெளியில் கவரில் வச்சு வேறு பேப்பரில் வச்சு போடுவோம், கிண்ணத்தில் வைப்போம், அப்படிலாம் வைக்க வேணாம். அப்போ கொடுக்குற கவரில் இருந்துகிட்டே வெட்டி அப்படி தட்டியே போட்டுருங்க. உள்ள பாண்டியில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி ராத்திரிக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், காலையில் அது அப்படியே அதுவும் தைலம் ஆகிடும். அந்த தைலம் மின்சார தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலே அது கிடைக்குது. அதுக்கு எவ்வளோன்னு தெரியல, நம்ம வாங்கி நம்மளே செஞ்சுக்கிறதுனா நல்லா தான் இருக்கும். 3மே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி அந்த பாட்டிலில் போட்டு வச்சு தலைவலி, அதாவது மூக்கில் பட்டுச்சுன்னா மூக்குக்குள்ளெல்லாம் விடக்கூடாது. அதுனா எரியும். ஒரு சொட்டு 2 சொட்டு மட்டும் எடுத்து வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தடவி விடணும். மற்ற இடத்துல எந்த இடத்துல தடவி விடணும், கை, கால், இடுப்பு, கழுத்து, எந்த இடத்துல தடவினாலும் எரியாது. கண்ணில் படாமல் பார்த்துக்கிறோம் தான்.
அந்த மூக்கு மேற்புறம் தடம்னா பரவாயில்ல, மூக்குக்குள்ள சளி வர்ற இடத்துல வாயில் உதடல இதெல்லாம் படாமல் பார்த்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் பட்டா எரியும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. ஒரு சொட்டு 2 சொட்டு தவிர அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த 2 சொட்டு போதும். அப்புறமேலுக்கு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா, இடுப்பில் வலி இருந்தால் நீங்கள் இடுப்பு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா ராத்திரியில் அந்த இடுப்பு வலி போயிடும். காற்று அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்துடும். நல்லா தூக்கம் வரும். லேசாக அந்த இது கையில் இருக்கிற அந்த வாசத்தை சுவாசம் பண்ணிக்கோங்க. மூக்குக்கு வெளியில் வச்சு இழுத்து விட்டால் போதும். மூக்குக்குள்ளே தடவை வேண்டாம். சளி இருந்தால் மேற்புறம் தடவிக்கோங்க. மூக்குக்கு மேற்புறம் மேற்புறம் தடவினாலே சளி வெளியே வந்துடும். உள்ளே உறிஞ்சி இது பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அதே மாதிரி இந்த தைலத்தை ஆவி பிடிக்கிறதுக்காக நல்லா கொதிக்க வச்சு ஒரு சொட்டு மட்டும் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா போதும். ரொம்பலாம் போடவே கூடாது இந்த தைலத்தை. அது வெளியில் அதை பூச்சுக்குனாலும் சரி, ஆவி பிடிக்கிறதுக்காகவும் சரி நிறையா போடக்கூடாது. ஒரு சொட்டு தைலம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ஆவி பிடிக்கிறதுக்கு. சளி, இருமல், தொண்டை இதுக்கு இதெல்லாம் பிடிச்சிங்கனால நல்லா கேட்கும். சளி வெளியே வரும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட லேசாக ஒரு சொட்டு முதுகில் தடவி விடலாம். நல்லா பின்புறம் கழுத்துல அவங்களுக்கு கழுத்துலேயோ கண்ணிலேயோ நெத்தியிலே தடவை தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு முதுகில் மட்டும் ஒரு சொட்டு எடுத்து தடவி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அவங்க கையில் தடவி கண்ணில் வச்சுக்கிடுவாங்க, எரியும். அதனால் முதுகு பக்கம் தடவி விட்டோம்னா நெஞ்சு சளியில் இருக்கிறது வெளியே வரும். நம்மளுக்கு வேணும் தடவிக்கலாம் நெஞ்சில், கழுத்தில், பின்புறம், நெத்தியில். ஆனால் கண்ணில், வாயில், மூக்கில் படக்கூடாது. இது செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப விலையும் அதிகமாக இருக்காது. கொஞ்சமாக தான் இருக்கும். அதாவது 10 கிராம் வாங்கினா 150 ரூபா அப்படிக்குள்ள வரும் தான். ஆனால் அது ஒரு நிறைய நாள் வரும். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேய்ச்சி விடலாம். பெரியவங்களுக்கு கால் கை வலி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சி விடலாம். எங்கேயாவது சுளுக்கு அடிபட்டு வந்து அந்த இடத்துல வீக்கம் இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல தொட்டு தடவி விடுங்க. அதே மாதிரி இன்னொரு தைலம் இருக்குது. இந்த வசம்பு இருக்குல்ல, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கூட தட்டி தேங்காய் எண்ணெயில் அது ஒரே ஒரு இதை எடுத்து அந்த வசம்பை தட்டி தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சு அப்படி இது பண்ணாலும் அதுவும் இந்த மாதிரி இதுக்கு பயன்படும் தான். எல்லாமே தைலம் தயாரிக்கிற மாதிரிலாம் சுலபந்தான். அது செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் சகட்டமாக இருக்குது. எந்த இது இருந்தாலும் பாருங்கள், மஞ்சள் கூட தைலம் தயாரிக்கிறாங்க. மஞ்சளை தட்டி கொதிக்க வச்சு அது ஒரு மருத்துவ குணமாக தான் இருக்குது. இது குப்பைமேனி இலை, துளசி இலை, எந்த இலையில கூட ஈஸியாக தைலம் தயாரிக்கிறாங்க. அது கூட பயன் நம்மளுக்கு தெரியும். கற்சாலை இலை, நெய் எல்லாத்துலேயுமே தயாரிக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் நிறையா நல்லா செஞ்சு வச்சுக்கிடுவேன். எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் இருக்காது. வாசமும் இந்த இதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மின்சார தைலம் வாசம் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் நல்லா கேட்கும். அது ஈஸியான முறையில் செய்யலாம். நீங்கள் வந்து அது காய்ச்சணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதில் தட்டி போட்டால் மட்டும் போதும். இது இந்த இது வசம்பு வந்து பேர் சொல்லாதது. அது லேசாக தட்டி கொதிக்க வச்சு கொஞ்சம் பக்குவமாக அந்த சாறு இறக்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கிங்க. காய்ச்சி இறக்கி வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா தட்டி போடணும் அந்த வசம்பை. அப்போ தான் அது ஒரு சாறு இது போகும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி அந்த மாதிரி வலி இல்லை, வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தடவி விட்டிங்கன்னா அதுவும் கேட்கும். இது மாதிரி இதான் நிறையா சின்ன பொருட்களில் போட்டு நம்ம தைலம் தயாரித்து வச்சு அதுக்கு தேவையான பலன்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் தைலம் இருக்குது. புங்க இலை, விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த நல்லெண்ணெய், இந்த மாதிரி கலந்து தயாரிக்கிற எண்ணெய்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்கள் தயாரித்து வச்சிங்கன்னா மூட்டு வலிக்கு கேட்கும்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி நல்லா கேட்குமா. அதே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முடியும் தான், செய்யலாம். அது என்னது அதோடைய பலன்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது 1, 2 இருக்குது. அதை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை உங்களுக்கு நல்ல விளக்கமாகவும் புரியும்படியாகவும் அதோடைய அளவுகளையும் சொல்கிறேன். அது மாதிரி கூட கேட்டு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அது தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு மற்றவங்கள்ட்ட கேட்டோ படித்தோ சொன்னே இருந்தால் கூட அதை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு பயனும் நல்லா கிடைக்கும். வெளியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் வெளியில் வாங்கினோம்னா தைலம் இப்போ நம்ம தயாரிக்கிறது 100 ரூபான்னா வாங்க, 500 ரூபா கூட வாங்க அதே மாதிரி முடிக்கு எண்ணெய் எல்லாத்துக்குமே தான் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 10 மடங்கு அதிகமாக போட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது.
என்னது கொஞ்சம் நேரம் ஆகும் செய்கிறதுக்கு, பொறுமையாக அதை செஞ்சிங்கன்னா செய்யலாம் தான். பொருட்கள் வாங்கணும், அளவு சரியாக இருக்கணும், இதெல்லாம் முக்கியம். அதனால தான் சில பேர்த்துக்கு அது அப்படியே வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. பொருட்கள் தெரிஞ்சு அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளே அதை வாங்கி சிறப்பாக செய்யலாம். அந்த மாதிரி எண்ணெய், தலைக்கு எண்ணெயெல்லாம் நல்லா செய்யலாம் தான். தேவையான பொருட்கள் தேவையான இடத்துல நீங்கள் வாங்கி அதை சரியாக செய்யலாம். அது விளக்கமாக இப்போ சொல்லலை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொருட்கள் நிறையா வாங்க வேண்டியது இருக்கிறதுனால சொல்லலை. கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி அதான் இந்த குப்பைமேனி இலை, துளசி இலை, மஞ்சள், இந்த மாதிரி இலைகளில் அதே மாதிரி அதை அரைச்சி போட்டு, குப்பைமேனி இலைன்னா குப்பைமேனி இலையை அப்போ தட்டி அதை போட்டிங்கனாலே அதோடைய சாறு இறங்கிற வடிகட்டி வச்சுக்கிடலாம். இது மாதிரி பயன்களுக்கு தான், எல்லாத்துக்குமே இது மாதிரி பயன்களுக்கு தான். அதை சளி பிடிச்சிக்கிறதுக்கு, தலைவுறதுக்கு, கால் வலிக்கு, முட்டி வலிக்கு, வெளிப்புற பூச்சிக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான். அதே மாதிரி துளசியும் இதே மாதிரி தட்டி போட்டு காய வச்சு இறக்கிடலாங்க. எல்லாத்துக்குமே இது தான். அந்த எண்ணெய் தான் ஒவ்வொருத்துக்கும் மாறுபடும். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறமே இந்த நல்லெண்ணெய், இந்த மாதிரி இதுகளுக்கு மாறுபடும். அந்த எண்ணெய்களை தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஈஸியாக உங்களுக்கு எல்லா வழியுமே நல்லா கேட்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நல்லா செய்யலாம் தான், செய்யுங்க. வலி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். வாழ்க வளமுடன். எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமும் ஆயுளும் ஆனந்தம் கிடைக்க இறைவனை பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.